தற்போதைய அண்மை செய்தி, தாவேக அரசை கண்டித்து சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். தாவேக அரசை கண்டித்து சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தங்களது கோரிக்கை தொடர்பாக மனு அளிக்க சென்றால் முதலமைச்சர் விஜய் சந்திக்க மறுப்பதாக திருநங்கைகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். தாவேக அரசை கண்டித்து சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தங்களது கோரிக்கை தொடர்பாக மனு அளிக்க சென்றால் முதலமைச்சர் விஜய் சந்திக்க மறுப்பதாக திருநங்கைகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்திற்கு முதலமைச்சர் வருகை தரும்போது அவரது வாகனத்தை முற்றுகையிடுவதற்காக திரண்டிருந்த திருநங்கைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகளை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. திருநங்கைகள் மீது போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்வதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். தாவேக அரசை கண்டித்து சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தங்களது கோரிக்கை தொடர்பாக மனு அளிக்க சென்றால் முதலமைச்சர் விஜய் சந்திக்க மறுப்பதாக திருநங்கைகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்திற்கு முதலமைச்சர் வருகை தரும்போது அவரது வாகனத்தை முற்றுகையிடுவதற்காக திரண்டிருந்த திருநங்கைகள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகளை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. திருநங்கைகள் மீது போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்வதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் முதல் நாளிலேயே தாவேக அரசுக்கு எதிராக போராட்டம் வெடித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். தாவேக அரசை கண்டித்து சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த நன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெகதீஷ் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெகதீஷ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை தலைமைச் செயலகம் அருகே இன்று காலை திருநங்கைகள் தங்களுடைய கோரிக்கை மனுவை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை நேரடியில் சந்தித்து மனு அளிக்க வேண்டும் என்று வந்திருந்தனர். அதே போல முதலமைச்சரை சந்திக்க முடியாவிட்டால் கூட தலைமைச் செயலகத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாராவது சந்தித்து தங்கள் கோரிக்கை மனுவை அளிக்க வேண்டும் என்று அவர்கள் வந்திருந்தனர். இந்த நிலையில்தான் அவர்கள் தலைமைச் செயலகம் அருகே வந்தபொழுது பூர்ண சின்னம் அருகே காவல்துறையினர் அவர்கள் தடுத்து நிறுத்திருக்காங்க. 100க்கணக்கான திருநங்கைகள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளையும் அதே போல தங்கள் மீது தொடர்ந்து பொய் வழக்குகள் போடப்படுகிறது, தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த மனுவை வழங்குவதற்கு தான் அவர்கள் வந்திருந்தாங்க. தங்கள் எந்தவித போராட்டமும் ஆர்ப்பாட்டம் கிடையாது, அமைதியான முறையில் முதல்வரையோ அல்லது தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய தொடர்பான அதிகாரிகள் யாரையாவது சந்தித்து மனு அளிக்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் வந்தோம். ஆனால் காவல்துறையினர் தங்களை தடுத்து நிறுத்தி மனு அளித்து தடுப்பதாக தெரிவிக்கின்றனர். மேலும் எந்த கோரிக்கை மனுவும் தலைமைச் செயலகத்துக்கு சென்று அளிக்கக்கூடாது என்று தங்களை மிரட்டுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. மனு அளிக்க வந்தவர்கள் தடுத்து நிறுத்தியது மட்டுமில்லாமல் அவர்களை வலுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்தி கைது செய்யும் நடவடிக்கையிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு கோரிக்கை மனுவை அளிக்க கூட தங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும், இது போன்று இருந்தால் தங்களுடைய கோரிக்கைகள் எவ்வாறு நிறைவேற்றப்படும், தங்கள் கோரிக்கைகளை செவி கொடுத்து கூட கேட்காதவர்கள் தங்கள் கோரிக்கைகளை எவ்வாறு நிறைவேற்றுவார்கள் என்றும் திருநங்கைகள் தொடர்ந்து அந்த சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்ந்து தான் காவல்துறையினர் கட்டாயப்படுத்தி முதல்வர் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழியாக சிலரிக்கிறார், உங்களை இங்கே இருக்கிறதுக்கு அனுமதிக்க முடியாமல் அவர்கள் கைது செய்யும் நடவடிக்கையிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். இது அனைத்துக்குமே திருநங்கைகள் 100கணக்கான போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி ஜெகதீஷ். நாங்க இது பண்றோம் சார், ஆனா எங்களுக்கு ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்க, போலீஸ் விட மாட்டாங்க. நாங்க மனு கொடுக்க தான் வந்துக்கிறோம், யாரும் பாதுகாப்பு கிடையாது. கோரிக்கை கொடுக்குறோம், எங்க மேலே திருட்டு பட்டம் கட்டுறாங்க, நாங்க திருடுறோன்றாங்க. நாங்க திருட்டு வந்தா இவ்வளோ சார் போராட்டம் பண்றோம். எங்க மேல எங்க வயசான கால் முடியாத திருநங்கை, ஹேண்டிகேப் திருநங்கை ரொம்ப பண்றாங்க, கூட்டு பண்றாங்க பாருங்க சார். இப்ப என்னோட பேர் அனுஸ்ரீ, நான் திருவல்லிக்கேணி சேப்பாக்கத்திலிருந்து வரேன். நான் ஒரு திருநங்கை நலவாரிய உறுப்பினர். நான் ஒரு நலவாரிய உறுப்பினராக இருக்கிற அரசு அலுவலகங்களை பணிபுரியக்கூடிய முதல் திருநங்கை. நான் அடிப்படையான ஒவ்வொரு மக்களுக்குமே இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை மனு கொடுக்கறது. அந்த மனு கொடுக்க நார்மலாக எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணலை, போராட்டம் பண்ணலை. எங்களோட கோரிக்கைகளை மனுவாக கொடுக்க வந்த ஒரே குற்றம் இது குற்றம்னு சொல்கிறாங்க, இதை பாவம்னு சொல்லி எங்களை இந்த மாதிரி வண்டியில் ஏற்றி வச்சு எந்த காரணமே இல்லாமல் எங்கள் 2 வீலர் எங்ககிட்ட பறிச்சு இந்த வண்டியில ஏற்றி உட்கார வச்சிருக்காங்க. இது எந்த விதத்துல அநியாயம், இது நியாயம் எனக்கு ஒன்றும் புரியல. இதுதான் சமூக நீதியா? இதுதான் சமூக நீதிக்கான அரசா? திருநங்கைகளோட அடிப்படை கோரிக்கைகள் எல்லாமே இருக்கு.
திருநங்கைகளுக்கான அத்தியாவசிய கோரிக்கைகள் இன்னைக்கு சமுதாயத்தில் திருநங்கைகளோட முன்னேற்றத்திற்கான அத்தியாவசிய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே சமர்ப்பிக்கிறதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இது எல்லாமே தடுக்கிறது சமூக நீதியான செயல் கிடையாது. இது அநீதி. இது எங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதி. நாங்கள் இது பண்ணுறோம் சார். ஆனால் எங்களுக்கு ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்க, போலீஸ் விட மாட்டாங்க. நாங்கள் மனு கொடுக்க தான் வந்துக்கிறோம். யாரும் பாதுகாப்பு கிடையாது. கோரிக்கை கொடுக்குறோம். எங்கள் மேலே திருட்டு பட்டம் கட்டுறாங்க. நாங்கள் திருடுறோன்றாங்க. நாங்கள் திருட்டு இவ்வளோ யார் சார் போராட்டம் பண்ணுறோம். எங்கள் மேலே எங்கள் வயசான கால் முடியாத திருநங்கை, ஹேண்டிகேப் திருநங்கை ரொம்ப பண்ணுறாங்க. கூட்டு பண்ணுறாங்க பாருங்கள் சார்.